ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவா? எப்படி சாப்பிடு, எப்படி காமிங்க. மைனஸ்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டியல. இந்த வீடியோ vlog 2 ஓட கண்டினியூ வீடியோ. இப்போ நாங்க வந்து 5 ஃபால்ஸ் குளிச்சு முடிச்சாச்சு. வந்து நாங்க குளிச்சு தலை தொடச்சிட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டு இருக்கிறோம். நாங்களும் எங்க டாடியும் வெளியே குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பழையகுட்டாலுக்கு போறோம். ஸோ பழையகுட்டாலுக்கு வந்து கார் விட மாட்டாங்க, ஆட்டோல போறோம். நாங்க மாங்காய் திங்கிறோம். ஆமா, நாங்க மாங்காய் பைனாப்பிள் வாட்டர்மெலன் நாங்க வித்துக்கிட்டு இருக்கு. நான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டேன். இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டீங்களா? ஓகேவா? பழைய குற்றாலம் அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு ஓல்டு குற்றாலம். நுங்கு அங்கேச்சா வாங்க டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் நாளை 12 மணி வரைக்காண்ணா. நைட்டு 12 மணி வரைக்கா? எத்தனை மணி க்ளோஸ் பண்ணுவாங்க? 6 க்ளோஸ். டிக்கெட் கம்மியா? 47 ரூபா. டேக்ஸ் அடிச்சுட்டு 50 ரூபா. எங்க வந்திருக்கியா? பழைய குற்றாலத்துக்கு எப்படி போவோம்? கார் போகாது. ஸோ அதனால சேர் ஆடலாம் போமா? மாங்கா பார்த்து கொடுங்க. வாங்கிட்டியா? வாங்க வாங்கியாச்சா? எப்படி இருக்குது வாங்க தீடு பாருங்க. இருக்குதா? சரி, இப்போ இதில் ஒரு ஆட்டோவில் ஏறி போகணும். இப்போ நாங்கள் வந்து பழையகுட்டாலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பழையகுட்டாலுக்கு சேர் ஆட்டோவில் தான் போகணும். கார் உள்ள கூட மாட்டாங்க. தைரியம் தானுங்க. கை காட்டுங்க. எங்களுக்கு எங்கே போறியா?
அதுபோல கோவில் போகிறோம். மிகப்பெரிய சேராட்டவில் பழைய குற்றாலத்துக்கு போகிறோம். சேராட்டாவில் பழைய குற்றாலம். இதுதான் பழைய குற்றாலம் போகும் வழி. இருட்டாக இருக்கிறது, பஸ் வருகிறது. பஸ்ஸுக்குலாம் ஃப்ரீ. ஃப்ரீலாம் கிடையாது. பஸ்ஸுக்கு ஃப்ரீ. எவ்வளோண்ணா? 100 ரூபா. சரியாண்ணா. அண்ணா இறந்து இறக்கி விட்டாப்புல எங்களை பழைய குற்றாலத்தில். பாருங்க, அருவி மேலே கொட்டோன்னு கொட்டுது. காசு கொடுங்க. தண்ணி வருது, என்னாச்செல்லாம் மேலே பாருங்க, அருவியில் கொட்டுது பாருங்க. ஆ இதுதான் மெயின் டாஸ்கா? இந்த மெயின் டாஸ்க் என்ன பண்ண போறீங்க இப்போ நீங்கள்? படிக்கட்டில் ஏறன்னு. எத்தனை படிக்கட்டு இருக்கு? 2. மெயின் டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? வந்துட்டீங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கூட்டம் இல்லை. சாரல் லேசாக அடிக்குது. குளிக்க போறீங்களா இப்போ? பாய் சைடா? பாய் சைடு வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். பாய் சைடு கூட்டம் இல்லை. ஓல்டு குற்றாலத்தில் நல்லா தண்ணி வருது. நான் வந்து பாய் சைடில் தான் போய் குளித்தேன். உமா கூட போய் நான் குளிக்கலை. வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? பார்த்தீங்களா, நாங்கள் வந்து சும்மா ஒரு இடம் எடுத்து பார்த்தோம். யாருமே இல்லை, தண்ணி மட்டும் விழுது, குளிக்க ஆள் இல்லை. நல்லா குளிச்சோம், நாங்கள் நல்லா குளிச்சிட்டோம். ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு, செல்ஃபி ரீல்ஸ் எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து எடுத்துகிட்டு இருந்தோமா, இப்போ அடுத்து வந்து ஒரு ரீல்ஸ் போடுறதுக்காக ஆமாம் மினி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அங்கே போய் குளிக்கிற மாதிரி ஒரு மினி ஷார்ட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா தண்ணி சூப்பராக விழுது. நல்லா சூப்பராக குளித்தோம். தண்ணி வந்தனால நான் பாய் சைட்ல போய் குளிச்சேன். இது எப்படின்னா வந்து இப்போ காத்தடிக்குதுல, குற்றாலத்தில் நல்லா காத்தடிச்சிச்சு. அப்போ வந்து நிறைய தண்ணி ஃபோர்ஸாக விழுவுது. ஃபோர்ஸாக விழுந்துச்சா அப்போ வந்து தண்ணி பயமாக்கி கூட தண்ணி வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக்கி. அதோட ஆமாம் கொஞ்சம் பள்ளமாக இருந்துச்சு. இங்கேருந்து நாங்கள் கிளம்பி அப்படியே நாங்கள் வந்து சேரோட்டில் ஏறி இங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுவோம். இப்போ வந்து நாங்கள் கார் பார்க்கிங் வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து காரில் ஏறி கிளம்ப போகிறோம். ஆல்டு குற்றாலத்துலேருந்து வந்தாச்சு. கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம்? சாப்பிட போகிறோம். சாப்பிட எங்கே போகிறோம்? வாங்க பார்ப்போம் எங்கே போவோன்னு. நன்றி, மீண்டும் வருக.
இலையெல்லாம் போட்டிருக்கு, பெரிய இலையெல்லாம் போட்டிருக்கு. எனக்கு சின்ன சலாம், இது பிரியாணி, ஓகே. இது சிக்கன், இது சேர்வா கிரேவி, ஓகேவா? இது ரைத்தா. அப்போ அடிக்கலீங்களா? ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லஞ்ச் இப்போ சாப்பிட்டு எங்கள் டாடி வந்து அங்கேருந்து நியூ பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னாங்க. அது வந்து சஸ்பென்ஸ். இதுதான் அந்த பிளேஸ், த சன்ஃப்ளவர் கார்டன். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்து ஒரு ஈவினிங் வந்து 4 o'clock இருக்கும். இந்த ஏரியா பேர் வந்து நான் கேட்டு போனோம். ஃபஸ்ட்டு ரீல்ஸில் பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாங்க கேரளா பார்டர்னு சொன்னாங்க. ஆனால் நான் மேப்பில் அடித்து பார்த்ததுக்கப்புறம் அந்த ஊர் பேர் சுரண்டைன்னு வந்துச்சு. இங்கே யாராச்சும் போகிறதா இருந்தால் போய் பார்க்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது. கேரளா வைக்கிறவங்க போகலாம், கேரளாவில் வைக்கிறவங்க போகலாம். கேரளா வைக்கிறவங்க தான் அங்கே நிறைய பேர் வந்து எடுத்தாங்க. எப்படின்னா தமிழ் பீப்புள் வந்து கம்மி தான் அங்கே இருந்தது. ஆனால் பெரும்பாலும் அங்கே இருந்தது ஃபுல்லாக நாங்கள் இருக்கும்போது இருந்தது எல்லாமே இருந்தாங்க. இப்போதான் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு, ஒர்த்தபிள் தான். அங்கே ஒரு தாத்தா நிற்பாரு, 20 ரூபா வாங்கிட்டு தான் உள்ள விடுவார். அவர் ஏன் 20 ரூபா வாங்குவாருன்னு தெரியல. டிக்கெட் அது டிக்கெட் 20 ரூபா வாங்கிட்டு கை காயில் வர மாதிரி இருக்கா? பெட்டல்ஸ் வந்து தொட்டு பார்த்தா? ஆமாம், பெட்டல்ஸ் வந்து தொட்டு பார்க்கலாம். ஏரியா பிடிச்சிருக்கா? அந்த ஏரியா குற்றல வந்து அந்த பக்கம் வரணும். எல்லாரும் வந்து போட்டோ எடுத்துட்டு போங்க, ஓகேவா? குற்றாலத்திலிருந்து 18 கிலோமீட்டர். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு சன்ஃப்ளவர் கார்டன் தான் இது. என்னாச்சு? ஆப் உட்காண்டாக உள்ள எங்கே வந்திய? சன்ஃப்ளவர் பார்த்தீங்களா? சன்ஃப்ளவர் நல்லா இருக்கா? கிளம்பியாச்சா? போய் பாய் சொல்லுங்கள். இங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள். சேராக இருக்குங்க, அதனால் பார்த்து வரணும் எல்லோரும் வர்றவங்க. நீங்கள் பார்த்து கையை மெதுவாக பிடிச்சி மெதுவாக நடந்து போங்க. இங்கெல்லாம் சேர் கிடையாது, நீங்கள் கீழே காலேஜ் போங்க. அங்கே கீழே காலை வைங்க. அப்படி போய்ட்டு அப்படி மேலே போங்க. அப்படி மேலே மெதுவாக போங்க. ப்ளஸ் இங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஆனால் இங்கே வந்து வெளியில் வரும்போது இந்த என்ன விற்றாங்க? இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் விற்றாங்கல்ல, அங்கே ரொம்ப சீப்பாக வச்சுட்டு இருந்தாங்க. ஆனியன் கிலோ வந்து 6 கிலோ ரூபாய்க்கு விற்றுருந்தாங்க. 6 கிலோ. கிளம்பிடுமா? இங்கே கிராஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டா நம்ம ஒரு வீடியோட ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், நெக்ஸ்ட் vlogல சந்திப்போம். அழகான காத்தடிக்குது, அழகான காற்று. நெல் பயிர்கள் அப்படியே போர்வை பத்துற மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே அழகான இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலை தொடர்ச்சி.